பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் கூட பேர்ணாம்பட்டு தாலுகா பகுதிக்காக தொடர்ந்து 100 நாட்களை ஜெபத்தில் கருத்தில் கொண்டு அதை தரிசனத்தோடு செயல்படுத்துகிற அருமை சகோதரர் காட்சன் பிரதர் அவர்களுக்காகவும் அந்த ஜெபத்தில் பங்கு பெற்று பேர்ணாம்பட்டு தாலுக்காக ஜெபிக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளுக்கும் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினால ஸ்தோத்திரங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலும் கூட பேர்ணாம்பட்டு பகுதி மக்கள் சந்தோஷத்திற்காக நாம் ஜெபிக்கலாம். கண்களை மூடி ஜெபிக்கலாமா? இதாவே நன்றியோடுமை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்று சொன்னீங்களப்பா. ஆண்டவரே, எங்கள் பேர்ணாம்பட்டு பகுதி மக்களுக்காக வருகிறோம் சமூகத்தில் ஆண்டவரே. அப்பா, எங்கள் பேர்ணாம்பட்டு பகுதியில் ஆண்டவரே அப்பா 4 லட்சம் மக்கள் இருக்காங்க ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம், ஒவ்வொரு மக்களுக்காக உங்களுடைய சமூகத்தில் பாதப்படியில் வருகிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. அப்பா, எங்கள் பகுதி மக்கள் சந்தோஷத்துக்காக ஆண்டவரே அப்பா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எத்தனையோ குடும்பங்கள் ஆண்டவரே அப்பா சந்தோஷத்தை இழந்து சமாதானத்தை இழந்து அப்பா வாழ்ந்து கொண்டிருக்கிறது நாங்கள் கண்கூடாய் பார்க்கிறோம் ஆண்டவரே. அப்பா அப்பா ஸ்தோத்திரம். முக்கியமாக ஆண்டவரே, இந்த கடன் பிரச்சனையில சிக்கி தவிக்கிற ஒவ்வொரு குடும்பங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, அந்த கடன் பிரச்சனையில சிக்கி கொண்டு குடும்பத்தோடு தற்கொலை செய்து கொள்வதை நாங்கள் அன்றாட செய்திகளில் கேட்கிறோம் ஆண்டவரே. அந்த அப்பா ஸ்தோத்திரம், அந்த பிரச்சனைகள் பேர்ணாம்பட்டு தாலுக்கால இருக்கக்கூடாதப்பா. ஐயோ ஸ்தோத்திரம்ப்பா. அப்பா, கடன் பிரச்சனைகளப்பா சிக்கி குடும்பத்தோடு குழந்தைகளோடு தற்கொலை செய்து கொள்கிற ஒவ்வொரு குடும்பங்களுக்காய் ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினால அந்த தற்கொலை ஆவியானது இயேசுவின் நாமத்தில் கடிந்து கொள்கிறோம் ஆண்டவரே. எங்கள் பேர்ணாம்பட்டு எல்லைகளை விட்டு இயேசுவின் நாமத்தில் கடந்து போகும்படியாய் ஜெபிக்கிறோம். ஓ ஹல்லேலூயா. இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம்ப்பா ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. இந்த மாதிரி முடிவுகளை எடுக்கிற எல்லா விதமான சத்துரு கொண்டு வருகிற எல்லா விதமான தந்திரங்களை இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தில் முறியடிக்கிறோம் ஆண்டவரே. இது மாத்திரமல்லப்பா, எங்கள் பேர்ணாம்பட்டு தாலுக்கா ஆண்டவரே எத்தனையோ குடும்பங்கள் ஆண்டவரே குடியினாலும் ஆண்டவரே அடிமைப்பட்டு போயிருக்காங்கப்பா. இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினால இந்த அடிமைத்தன ஆவிகளை அப்பா இப்பொழுதே முறியடிக்கிறோம் ஆண்டவரே. இது நிமித்தம் ஆண்டவரே அநேக குடும்பங்கள் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் பிரச்சனைகளாலும் ஆண்டவரே சண்டைகளினாலும் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே அப்பா சாப்பிட முடியாமல் ஆண்டவரே அப்பா குழந்தைகளோடு பட்டினியா இருக்கிறது நாங்கள் கண்கூடாய் காண்கிறோம் ஆண்டவரே. அப்பா குடிவெறியின் ஆவிகள் இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தில் முறியடிக்கிறோம். எங்கள் எல்லைகளை விட்டு பேர்ணாம்பட்டு எல்லைகளை விட்டு கடந்து போக முடியாது ஜெபிக்கிறோம். இது நிமித்தம் அநேகர்கள் அப்பா சந்தோஷத்தை இழக்கிறாங்கப்பா. அப்பா ஒவ்வொரு நாளும் குடும்பத்துக்குள்ள சண்டை சச்சரவுகள் ஆண்டவரே அப்பா பிசாசான மக்கள் சந்தோஷமா இராதபடி அந்த குடும்பங்களை கொண்டு வருகிற இந்த மாதிரி காரியங்கள் எல்லாம் இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தில் முறியடிக்கிற இந்த நேம் ஆஃப் ஜீசஸ் ஆண்டவரே. அப்பா அப்படி கிருபையில கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் பேர்ணாம்பட்டு பகுதி மக்களே அப்பா தொடர்ந்து நீங்கள் ஆசீர்வதிங்கப்பா. அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அதே மாதிரி ஆண்டவரே கணவன் மனைவிக்குள்ள இருக்கிற டைவர்ஸ் பிரச்சனைக்காக ஜெபிக்கிறோம். இது நிமித்தம் ஆண்டவரே குடும்பங்கள் கலையிலிருந்து காணப்படுகிறது. சந்தோஷம் இல்லாமல் ஆண்டவர் இருக்காங்கப்பா. இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தினால இந்த டைவர்ஸ் அப்பா ஸ்தோத்திரம் அப்பா இந்த மாதிரி காரியங்கள் எந்தெந்த கோர்ட்டுலப்பா அந்த கேஸ்கள் இருக்குதோ அது எல்லாவற்றிலும் இயேசுவின் நாமத்தில் முறியடிக்கிறோம் அப்பா ஸ்தோத்திரம். அந்த காரியங்கள் இருக்கக்கூடாதப்பா ஆண்டவரே. ஸ்தோத்திரம்ப்பா ஆண்டவரே. இன்னாருக்கு இன்னார் என்று நீங்க எழுதி வைத்திருக்கீங்களப்பா. இது நிமித்தம் ஆண்டவரே குடும்பங்கள் புரிந்து கொண்டு அப்பா குடும்பத்தில் புரிதல் இல்லாமல் ஆண்டவரே சமாதானத்தை கொலைக்க நினைக்கிற எல்லா ஸ்தோத்திரம் சத்திரம் நீ கிரியைகளும் இப்பொழுதே இயேசுவின் நாமத்தில் முறியடிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா அப்படி கிருபையில கர்த்தரை ஒப்பு கொடுக்கும். எங்கள் பேர்ணாம்பட்டு தாலுகா முழுவதிலும் கர்த்தர் நீர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம்ப்பா ஆண்டவரே. ஸ்தோத்திரம். சந்தோஷம் சமாதானம் நிறைந்திருப்பதாக. இதோ சமாதானத்தை வைத்து விட்டு போகிறேன்னு சொன்னீங்களப்பா. எங்கள் பேர்ணாம்பட்டு பகுதி மக்களுக்காக ஜெபிக்கிறோம். சந்தோஷம் சமாதானம் முழுவதும் காணப்படும்படியாக ஜெபிக்கிறோம்ப்பா. அப்படியே நீ ஜெபங்களை கேட்டு ஒவ்வொரு காரியங்களுக்காக நீ ஜெபத்தை ஜெயத்தை கொடுத்ததுக்காக நன்றி சொல்லுகிறோம்ப்பா. ஆசீர்வதிங்கப்பா, பலப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே.